வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது நிஜங்கள். இலங்கையின் முக்கிய நபர்கள் மீது பிரிட்டன் விடுத்திருக்கின்ற தடையை தொடர்ந்து உள்நாடு அரசியல் களத்தில் கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதியான கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் இலங்கை அரச பாதுகாப்பு பிரதானிகள் மூவருக்கு பிரிட்டன் தடை விதித்திருக்கின்றது. பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா, இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கருணாகொட, இலங்கை ராணுவ முன்னாள் தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கு இவ்வாறு பிரிட்டன் தடை விதித்திருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் மனித உரிமை மீறல் இடம்பெற்றுள்ளமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என பிரிட்டனில் இருந்த இந்த 4 அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4 பிரிட்டனுக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு பிரிட்டனில் சொத்துக்களை வாங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பிரிட்டனுக்குள் இந்த 4 சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை தடை செய்வதற்கும் அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இலங்கை உள்நாட்டு யுத்தத்தில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளமை தொடர்பான குற்றச்சாட்டை அடுத்தே இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதாக பிரிட்டன் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையில் இடம்பெறும் உள்நாட்டு யுத்தம் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முடிவுக்கு வந்தது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில் முல்லைத்தீவு மற்றும் அதை அண்மித்த பகுதிகளில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வர்ற நிலையில இராணுவத்திடம் சரணடைந்த பெரும்பாலான தமிழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழர்களின் உறவினர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள பின்னணியிலும் தமக்கான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை என கோரி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் போராட்டங்களை நடத்துகின்றார்கள். இவ்வாறான பின்னணியிலேயே இந்த தடையை பிரிட்டன் விதித்திருக்கின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் அவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்கா தடை விதித்திருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கடற்படை புலனாய்வு அதிகாரியான சந்தன ஹெட்டியாராச்சி, சிப்பாய் சுனில் ரத்நாயக்க உள்ளிட்டோர் மற்றும் அவர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மேஜர் பிரபாத் புலத்வத் மற்றும் அவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அவர்களின் சொத்துக்களை தடை செய்யவும் தீர்மானமும் எடுக்கப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சிப்பாய் சுனில் ரத்நாயக்க, லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டிராஜி ஆகியோருக்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க கனடா தடை விதித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த நாட்டில் இருக்கிற அவர்களின் சொத்துக்களை முடக்கவும் தீர்மானமும் எட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவிற்கு தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க அமெரிக்கா தடை விதித்திருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன, ரஷ்யாவின் முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கும் அவர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க அமெரிக்கா தடை விதித்திருந்தது. சவேந்திர சில்வா, வசந்த கருணாகொட, ஜகத் ஜெயசூரிய, விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி பிரிட்டன் தடை விதித்தது. இலங்கை உள்நாட்டு போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பிரிட்டனால தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற 4 ஆதரவு தெரிவித்து இலங்கை அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில யுத்தம் முடிவடைந்த தருணத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டும் இருக்கிறார். நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்கள் மீது இவ்வாறு தடை விதிப்பானது
அசாதாரணமாக செயல்பாடு என்று அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் உயிரிக்கும் போதுதானே பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியதாக கூறிய அவர் இறுதி தருணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தாம் நன்கு அறிவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில இந்த பாதுகாப்பு படைகளின் தலைவர்கள் தாய் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்காகவும் போராடினார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அவர்கள் பொதுமக்களை கொலை செய்யவில்லை. யுத்தத்தின் இறுதி 2 வாரங்களும் நினைவில் இருக்கும். இனங்களை அடிப்படையாக கொண்டு யாரும் கொலை செய்யப்படவில்லை என்று கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. தொடர்ந்து பேசிய அவர், நான் 5 சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியிருந்தேன். எமது முப்படை அதிகாரிகளுக்கு இவ்வாறு தடை விதித்தமையானது அசாதாரணமான செயல்பாடாகும். அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்கள். எமது இராணுவத்தினர் தமது உயிர்களை எந்த அளவுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆல்பிரட் துரையப்பா, அமிர்தலிங்கம் போன்றவர்களையும் விடுதலை புலிகள் அமைப்பு கொலை செய்தது. அவர்களை ஏன் கொலை செய்தார்கள்? இந்த விடயங்கள் குறித்தும் கதைக்க வேண்டும். எனினும் எமது இராணுவத்தினர் மீதான இந்த நடவடிக்கையானது ஒரு சூழ்ச்சியாகும். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். யுத்தம் முடியவில்லை என்றால் கொழும்பும் புலனறுவையும் இருந்திருக்காது. இந்த நாட்டை காப்பாற்றிய வீரர்களுக்கு சர்வதேச ரீதியில் இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பில் நான் கவலையடைகின்றேன் என யுத்தம் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டன் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கிற தடையானது மனித உரிமை மீறல்கள் தொடர்பானது அல்ல என கூறியிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, விடுதலை புலி அமைப்பிற்கு உதவி வழங்குவோரின் அழுத்தங்கள் காரணமாகவே இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கூறியிருக்கின்ற நிலையில யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது நீதியான விடயம் அல்ல என்பதுடன் சில மேற்குலக நாடுகளின் அரசியல்வாதிகளுடைய நிதியினூடாக விடுக்கப்படும் அழுத்தம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்ற நிலையில நாட்டில் பயங்கரவாத முடிவுக்கு வந்துள்ள போதிலும் சர்வதேச ரீதியில பிரிவினைவாத முடிவுக்கு வரவில்லை. விடுதலை புலிகளுக்கு பின்னர் தற்போதுள்ள புலம்பெயர்ந்தோர் அரசியல் ஆட்சி கவிழ்ப்புகளை மேற்கொள்வதற்கும் ஆட்சிகளை அமைப்பதற்குமான உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். இதன்படி ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள அரசியல்வாதிகள் தமது அரசாங்கங்களினூடாகவும் தமது நிர்வாக வியூகங்களினூடாகவும் எமது நாட்டின் மீது மீண்டும் ஒரு முறை பிரிவினைவாதத்தை ஸ்தாபிப்பதற்கும் ஈழ அரசாங்க கனவை நனவாக்கிக் கொள்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கூறுகின்றார் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச. மேலும் பேசிய அவர், இது இன்று நேற்று இடம்பெற்ற ஒன்றல்ல. இதைத்தான் நாங்கள் முதலில் இருந்தே கூறி வருகின்றோம். தற்போதுள்ள இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான பதில் அறிவிப்பை வெளியிடவில்லை. முதலில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை கூற வேண்டும். இராணுவத்தினர் இந்த நாட்டிற்காகவே யுத்தத்தை நடத்தினார்கள். அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. அதற்கான தலைமைத்துவத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கியிருந்தார். அதற்கு முன்னர் பல ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் பயங்கரவாதத்தை இல்லாத ஒழிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தியதை மாத்திரமே இந்த அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள் என்றார். எனினும் தெரிவு செய்யப்பட்ட சில அதிகாரிகளை மாத்திரம் இலக்காக கொண்டு யுத்த குற்றங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இது தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. இது விடுதலை புலிகள் மற்றும் இலங்கையர்களுக்கு இடையிலான பிரச்சனை. நாங்கள் பயங்கரவாதிகளுடன் மோதினோம் என்று புலம்பெயர்ந்தோரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல்வாதிகள் என்ற இரு தரப்பினரும் இன்று தமிழ் சிங்கள பிரச்சனையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு இடம்பெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் முன்னின்று குரல் எழுப்புவோம். அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை கூற வேண்டும் என்பதோடு மக்கள் ராணுவ வீரர்களுடன் இன்று ஒன்றுபட வேண்டும் என்றார் நாமல் ராஜபக்ச. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாரிய அளவிலான யுத்த குற்றங்களை இடம்பெற்றதாக பிரிட்டன் அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. குற்றச்சாட்டுகளை தாம் நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் யுத்தத்தை நிறைவு செய்ய தலைமைத்துவம் வழங்கியவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டன் அரசாங்கம் இலங்கையை பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 4 மீது தடை விதித்திருந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கான தீர்மானத்தை இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான நானே எடுத்தேன். இலங்கையின் ஆயுதப்படை அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தியது என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். கடந்த
கடந்த 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை அமுல்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால 363 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 2004ஆம் ஆண்டு வெளியேறிய ஜனநாயக ரீதியில் அரசியல் நடவடிக்கைகளுக்குள் பிரவேசித்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என அழைக்கப்படும் கருணாமான் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளமையானது விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட தமிழர்களுக்கு தண்டனை வழங்கும் புலம்பெயர் தமிழர்களின் நடவடிக்கை என்பது தெளிவாக தெரிகின்றது என்று அவர் கூறியிருக்கின்ற நிலையில் 30 ஆண்டு காலம் தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பால 27,965 ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமன்றி அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என மேலும் பல்லாயிரக்கணக்கானோரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை உலகிலேயே மிகவும் கொடூரமான பயங்கரவாத அமைப்பு என அமெரிக்காவின் FBI அமைப்பு 2008ஆம் ஆண்டு பெயரிட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் தமிழர்கள் மீதான இன அழிப்பு யுத்தத்தில் ஈடுபட்ட 4 மீது பிரிட்டன் விதித்திருக்கின்ற தடை ஈழத்தமிழர்களின் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று எனவும் அந்த அறிவிப்பை தாம் வரவேற்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பில் இலங்கைக்கான பிரிட்டனின் உயர்ஸ்தானிகரத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்விடயம் சார்ந்து அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான 4 மீது பிரிட்டன் அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்ப செய்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். 80 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறையாண்மை பிரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்து சென்றமை வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரிட்டன் அரசாங்கத்தால் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 4 மீது விதிக்கப்படுகின்ற தடை குறித்து இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகருக்கு விடயங்களை தெளிவூட்டிய போது அவர் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். தடை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள சொத்துக்கள் முடக்கப்படும் மற்றும் அவர்களுக்கு அந்த நாட்டிற்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டமையானது பிரிட்டனால் எடுக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச நடவடிக்கை எனவும் அவர் கூறியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ள தடையானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையினால் விதிக்கப்பட்ட தடை கிடையாது. அதை பிரிட்டனை விதித்திருக்கின்றது. அமெரிக்கா, ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து விலகியதை அடுத்து இலங்கை தொடர்பில் பிரிட்டனே அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகின்றது. இது நபர்களுக்கு பிரிட்டனால் விதிக்கப்பட்ட விசா மற்றும் சொத்துக்களுக்கான தடையாகும். இலங்கையில் ஹைபிரிட் நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறு பிரிட்டன் 2018ஆம் ஆண்டு முதல் கூறி வருகின்றது. ஹைபிரிட் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்க முடியாத பட்சத்தில் அதற்கு பதிலாக என்ன செய்ய முடியும் என்பதை நாம் கூறியிருக்க வேண்டும். பிரிட்டன் மீது முழுமையாக விரலை நீட்ட முடியாது. மனித உரிமை பேரவையின் ஊடாக நம்மை பிரிட்டனே கண்காணிக்கின்றது. எதிர்காலத்தில் நடைபெறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா தெரிவித்திருக்கின்றார். எனினும் இந்த நிலைமை தொடர்மாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் GSP+ சலுகை இல்லாது போகுமோ என்ற அச்சம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் தனி நாடொன்று என்ற விதத்தில் அவர்களால் நமக்கு எதிராக பொருளாதார தடையை கூட ஏற்படுத்த முடியும் என அவர் கூறுகின்றார். வலையில் சிக்கும் விதத்தில் அல்லாமல் வலையில் சிக்காது அதை தவிர்த்துக் கொள்ளும் விதத்தில் இலங்கை செயல்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகநாமகேவா தெரிவித்திருக்கின்றார். ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.